பாகிஸ்தானால் அமலாக்கத்துறை வழக்கை தொடர்ந்து விசாரிக்க அனுமதிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன். இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது? விவரம். சென்னை பெரம்பூரில் டெல்லி நிறுவனத்துக்கு சொந்தமான 14.6 ஏக்கர் நிலத்தை ரியல் எஸ்டேட் திட்டத்திற்கு விற்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தது தொடர்பாக சுனில் கெட்பாலியா மற்றும் மனிஷ் பார்மர் உள்ளிட்டோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதாக கூறி அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. இந்நிலையில் தங்களுக்கு எதிரான லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ரத்து செய்துள்ளதால் அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய கோரி இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் வி. சிவஞானம் அமர்வு மூல வழக்கு ரத்து செய்யப்பட்டால் அமலாக்கத்துறை வழக்கு விசாரணையை நடத்த முடியாது என உச்சநீதிமன்ற உத்தரவை மேற்கோள் காட்டி அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்வது அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளது. மூல வழக்கு தகுதி அடிப்படையில் ரத்து செய்யப்பட்டால் மட்டுமே அந்த வழக்குக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு பொருந்தும் என குறிப்பிட்ட நீதிபதிகள் தொழில்நுட்ப காரணங்களுக்காக மூல வழக்கு ரத்து செய்யப்பட்டால் அந்த வழக்குகளுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு பொருந்தாது எனவும் இது சம்பந்தமாக விரிவாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சுனில் கெட்பாலியா, மனிஷ் பார்மர் ஆகியோர் மீதான லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கை ரத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் என். ரமேஷ் தெரிவித்தார். இதையடுத்து உச்சநீதிமன்றம் முடிவு காணும் வரை இந்த வழக்கை நிலுவையில் வைத்திருக்கலாம் என கூறிய நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.